வணக்கம். சுதா கிச்சன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் நுணுக்கின மசாலா பொருளையும் போட்டு தாளிக்கிறேன். நான் மசாலா பொருள்லாம் நுணுக்கி வச்சுருப்பேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயமும் 10 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிப்போம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் கண்ணாடி பதம் தாண்டினோடனே சின்னோண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். சின்ன தக்காளி போதும். அதோட ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம வழக்கமாக போடுற அளவை விட கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், நான் சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா பவுடர். இதை அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே வதக்கி விடுவோம். வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணின துவரம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். என்னுடைய அரிசிக்கு தேவையான தண்ணி. கொஞ்சம் உங்களுக்கு வேறையாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இல்லை கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னாக்க சாதம் நல்லா வேகணும் அப்படின்னா தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. என்னோடய அரிசிக்கு 1க்கு 3. இதை அப்படியே கொதிக்க விடுவோம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இதில் அரிசியை சேர்த்துப்போம். அரிசியை போட்டு ஒரு கிண்டி விட்டு உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துக்கிட்டு குக்கரை மூடிடுவோம். குக்கரை மூடி ஒரு விசில் வந்தவுடனே நான் 15 நிமிஷம் டைமிங் சிம்மில் வச்சுருவேன். உங்களுக்கு தேவைன்னா எத்தனை விசில் வேணுமோ விட்டு இறக்கிக்கலாம். குக்கரை மூடிடுவோம். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கேஸ் ரிலீஸ் ஆகி குக்கரை திறந்தாச்சு. அவ்வளோதான். அருமையான சுவையில் சுண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் தயார். சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குழந்தைங்க தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடாது. இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்தம் போடாமல் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. பெரியவங்களையும் சாப்பிடாதவங்க இருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.